கமகமன்னு டேஸ்ட்டாக எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் மசாலா மில்க் ப்ரீமிக்ஸ் ட்ராவலுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்யலாமா? ஒரு 100லேருந்து 110 கிராம் பாதாம், 40 ounce பாதாம், தோலோடு இருக்க முழு பாதாமும் எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு முந்திரி, இதில் 20 பிஸ்தா மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 25 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தோல் தேவைப்படாது. அந்த சீடை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நட்ஸ் எல்லாம் பேனில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறி விடுங்க. எல்லா நட்ஸும் ஈக்குவலாக வறுத்து வரணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஷெல்ஃப் லைஃப்பும் நம்மளுக்கு நிறைய நாள் கிடைக்கும். இதை ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைச்சிட வேண்டாம். இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காவோட விதைகளை சேர்த்துட்டு ஒரு பெப்பர் ஹிண்ட்டு இந்த பாலில் இருக்கும். குடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கலாம். நேச்சுரல் கலருக்காக மஞ்சத்தூள். கண்டிப்பாக மஞ்சத்தூளோட டேஸ்ட்டே தெரியாது. சூப்பர் கலராக கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் ஜாதிக்காய், முழு ஜாதிக்காயாக இருந்தால் ஒரு அரை ஜாதிக்காய் சீவி சேர்த்துக்கோங்க. நான் பவுடராக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சர்க்கரை பாதி சர்க்கரை தான் நம்ம இங்கே சேர்க்குறோம். மீதியை பாலில் சேர்க்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் சாஃப்ரான், உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா பாலுக்கு அந்த ஃப்ளேவர். இதை அப்படியே மிக்சரில் ஒரு 2 பல்ஸு கொடுத்து இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் பாதாம் உங்களுக்கு முழுசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஒரு பல்ஸ்லேயே எடுத்துருங்க. இது இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். இதுலேயும் பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் குடிக்கும்போது நல்லாவே வாய்க்கு கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரீமிக்ஸ் ரெடி. இதை அப்படியே ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 கிளாஸ் பாலுக்கு இந்த பவுடர் போட்டு பண்ணி பார்க்கலாம். 2 கிளாஸ் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஆடையெல்லாம் எப்பயும் போல் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மீடியம் ஸ்பூனில், சின்ன ஸ்பூன் கிடையாது, ரொம்ப பெரிய ஸ்பூனும் கிடையாது, இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நம்ம அரைச்சது கம்மியாக தான் சேர்த்து அரைச்சிருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மசாலா மில்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் கொதிச்சோன்னே அப்படியே சுட டம்ளரில் ஊற்றி மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா மிக்ஸை அப்படியே தூவி உங்கள் கெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும் கொடுத்து பாருங்கள். கடையில் போய் இனிமேல் மசாலா மில்க்கு கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நேச்சுரல் கலராக இருக்கும். தேங்க்யூ.